அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் எல்லோருக்குமே நல்ல ஒரு அருளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி தாங்க நாம் போகிறோம். நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி வழிபாடு செய்கிறோம். ஆனால் குறிப்பிட்டு சில பிரபலமான கோவில்களுக்கு போகும்போது இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக மிக பெரும் ஒரு ஆளாக வருவாங்க, நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க. அதே போல் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறு சறுக்கல் இருக்கலாம், அல்லது அவங்க வாழ்க்கையில் அதுக்கு மேலே அவங்க கற்றுக்க வேண்டிய பாடம் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் நாம் இப்போது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி கோவிலுக்கு எந்த ராசிக்காரங்க போய் வழிபாடு செய்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையினுடைய உச்ச பலனை பெறுவாங்க, மிக பெரும் அதிர்ஷ்டசாலியாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யார் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அறுபடை வீடுகளில் எந்த படை வீட்டுக்கு இன்னும் போகலை, இது வரைக்கும் நான் இந்த படை வீட்டுக்கு போயிருக்கேன், இது வரைக்கும் இந்த படை வீட்டுக்கு போகலை அப்படின்னு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க. அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களையும் அறுபடை வீடுகளுக்கு அழைப்பார். சரி, நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்குது, ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, கையில் காசு தங்க மாட்டேங்குது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு விபத்து நடக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சுழல்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது பழனிக்கு எந்த ராசிக்காரங்க போனால் மிகவும் நல்லது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பழனிக்கு பொதுவாக யார் வேண்டுமானாலும் போகலாங்க. செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம்தான் பழனி. குறிப்பாக இந்த 3 ராசிக்காரங்க பழனிக்கு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் பெறுவது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன இந்த 3 ராசிக்காரங்க மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போது செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம். அதன் அடிப்படையில் தாங்க இந்த விஷயமும் சொல்கிறாங்க. முக்கியமாக மேஷ ராசிக்காரர்கள் இந்த பழனி கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா மிக பெரும் ஒரு பலனை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்குமா. மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிமலைக்கு செல்வது நிச்சயமாக நன்மையை தரக்கூடியதுங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கூட செவ்வாய் அன்னைக்கு போகிற வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் செவ்வாய் தோஷம் உடையவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பழனிக்கு ஒரு முறை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அந்த தாக்கம் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். அதே போல் முக்கியமாக நீங்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷம் பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. பொதுவாகவே மேஷராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் பழனியில் விட்டிருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணியை தரிசிக்கிறது எதிரிகளுடைய தொல்லைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக பெருகும், கோடீஸ்வரராகக்கூடிய வாய்ப்பை கூட பெறுவாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நல்ல வழிகள் அதிகமாக பிறக்கும். மேலும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பொதுவாகவே அதிர்ஷ்டம் வர்றது கிடையாது அப்படின்னு புலம்பிட்டிருப்பாங்க. மிகவும் அரிதாக அதிர்ஷ்டம் வர இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய கடும் சொற்களால் பலரையும் காயப்படுத்தி விட்டு பிறகு வருத்தப்படுவாங்க. அத்தகையவர்கள் பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நாக்கு வன்மை அதிகரிக்கும், இதனால் தொழில் வளம் பெருகும், பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறதால மிதுனம் ராசிக்காரர்களும் பழனி கோவிலுக்கு சென்று வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய நல்ல பலன்களை பெறுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அதிகமாக கோபப்படக்கூடிய
தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களை சொல்லுவாங்க. இப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக கோபப்பட்டு பேசும் தன்மை கொண்ட இவர்கள் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய பழனிக்கு சென்று போகரையும் பழனி முருகனையும் வழிபட்டு வர சாந்தம் பெறுவாங்க. பிறகு தொடர்ந்து தொட்டது எல்லாம் துளங்கும், தொழில் வளம் கைகூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய ஒரு தன்மையை கூட இவர்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் இப்போ பார்த்த விருச்சிகம் ராசிக்காரர்கள், மிதுனம் ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், இந்த 3 ராசிக்காரர்களும் முக்கியமாக பழனிக்கு சென்று வழிபட்டு வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது மாதிரி கடைபிடித்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த 3 அல்லாத ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் பழனி கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வரலாம். ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பால தண்டாயுதபாணி முருகனை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னமும் சிறப்பானதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முருகப்பெருமான் மருந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் பழனி மலைக்கு ஏறி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த தோஷம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் முருகப்பெருமானை ராஜா அலங்காரத்தில் காணும்போது ஒரு பலனும், ஆண்டி கோலத்தில் காணும்போது ஒரு பலனும் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் 2 அலங்காரமுமே நம்ம பார்த்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான அலங்காரம் தான். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக பழனி கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை சந்திப்பீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாங்க. பழனி முருகன் கோவில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊர். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுது. குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு அப்படிங்கிறது மிக பெரும் சிறப்புங்க. குறிப்பிட்டு மலைக்கோவில், பெரியநாயகி கோவில், திரு ஆவினன்குடி கோவில் ஆகிய 3 கோவிலுமே தினசரி காலை 6 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தலத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் இவையெல்லாம் செழிப்பதற்காக செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க. பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவாங்க. ஆனால் இந்த முருகனோ தந்தையினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தாராம். முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால் இந்த பழனி மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலில் வழங்கப்படக்கூடிய இந்த பழனி பஞ்சாமிர்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு பழனி தான் ஞாபகம் வரும். பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் ரொம்பவே விசேஷமான பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பழனி முருகன் முதல்ல பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய நாம் வந்து செல்ல ஒரு புண்ணிய தலமாக விளங்கியிருக்கு. காலப்போக்கில் பழனி மலை கோவிலுக்கு தமிழகத்தின் பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கி இருக்காங்க. சுற்றுலா பயணிகள் மலை கோவிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு நிறைய உதவிகளை செய்திருக்கு, நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தண்டாயுதபாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் காரணம் இடும்பன் என்பவன் அகத்தியருடைய உத்தரவுப்படி நம்ம முன்பு பார்த்தது தான். சக்திகிரி, சிவகரி என 2 மலைகளை தென்பொதிகைக்கு எடுத்து சென்றாராம். வழியில் பாரம் தாங்காமல் பழனிமலையில் இருக்கக்கூடிய இடும்பன் 2 மலைகளையும் கீழே வைத்துட்டாராம். இப்போது இந்த பழனி மலையில் இருந்து முருகன் கீழே வந்து சக்திகிரி மலையில் ஏறி நின்றாராம். இடும்பன் அவரை இறக்கும்படி எச்சரித்தாராம். முருகன் அவர் பேச்சை கேட்கல. ஆத்திரமடைந்த இடும்பன் முருகனை எதிர்க்க துணிந்தாராம். முருகன் அவருக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவரோடு தன்னுடைய வைத்து கொண்டாராம். சக்திகிரி மலையின் மீது ஏறி நின்ற போது முருகன் தன்னுடைய கையில தண்டம் வைத்திருந்ததால தண்டாயுதபாணி என்று பெயர் பெற்றாராம். இப்படி இந்த தண்டாயுதபாணி என்ற சொல்லுக்கு பெயர் காரணம் வருவதற்கு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் பழனியை பற்றி நிறைய அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது.